தருவேன் என் ஆராதனை எல்லாம் உம்மை மட்டும் துதிப்பதென் வாஞ்சை. நீரே என் துதிக்கெல்லாம் பாத்திரர். தருவேன் என் துதிகளை எல்லாம், தருவேன் என் ஆராதனை எல்லாம் உம்மை மட்டும் துதிப்பதென் வாஞ்சை. நீரே என் துதிக்கெல்லாம் பாத்திரர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். எழும்பி நின்று அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலையும் உயர்ந்தவர். நாம் அவரை அந்த ஸ்தானத்திலே வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவர் தன்னுடைய கற்பனைகளில் அவர் கொடுத்த ஒரு முக்கியமான கற்பனை, என்னை அன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு இருக்க வேண்டாம். நான் ஒருவரே தேவன், நான் ஒருவரே ஆண்டவர், நான் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். வேறு எந்த ஒரு தெய்வத்திற்கு முன்பாகவும் நீங்கள் பணிந்து கொள்ளவே கூடாது. வேறு எந்த தேவனுக்கு முன்பாகவும் நீங்க வணங்கவே கூடாது. ஒரே ஒரு துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர் நம்முடைய இரட்சகராகிய தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆராதிக்கும் போது எவ்வாறு தேவன் நம்மை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்னா, அரை மனதோடு இல்லை, முழு இருதயத்தோடு நான் ஆராதிப்பேன், முழு பலத்தோடு நான் ஆராதிப்பேன், முழு சிந்தையோடு நான் ஆராதிப்பேன். அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதுல வேற யாருக்குமே பங்கு கிடையாது. என் முழுமையும் என் தேவனுக்கு மாத்திரமே. எத்தனை பேர் இந்த காலைல சொல்லுவீங்க, என் முழுமையும் தேவனுக்கு மாத்திரமே? அதுவே தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தருவேன் என் துதிகளை எல்லாம், தருவேன் என் ஆராதனை எல்லாம் உம்மை மட்டும் துதிப்பதென் வாஞ்சை. நீரே என் துதிக்கெல்லாம். கரங்களை தட்டி தருவேன் என் துதிகளை எல்லாம், உம்மை
உம்மை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. உம்முடைய இடத்தை ஒருவரும் பிடிக்க முடியாது. உம்முடைய சிங்காசனத்திற்கு வேறு ஒருவருக்கு இடம் இல்லை ஆண்டவரே. You alone are seated on the throne. நீர் ஒருவரே போதும் அப்பா. நான் சொல்லுவேன், நீ இயேசு மாத்திரம் போதும். எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசு மாத்திரம் போதும்? என்னோட வாழ்க்கையில் அவர் மாத்திரம் போதும். அவர் மட்டும் தான் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் மாத்திரம் உயர்ந்திருக்க வேண்டும். அவர் மட்டுமே போதும். வேற ஒருவரும் எனக்கு வேண்டாம். உண்மையான ஆராதனை என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கை என்கிற இருதய சிங்காசனத்திலே தேவனுக்கு மாத்திரம் இடம் கொடுப்பது. Exalting him above every name, above every principality, above every power, above every respect and recognition. God takes the highest seat in our life. That is true worship. உண்மையான ஆராதனை என்பது என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா அங்கீகரிப்பை பார்க்கிலும் என் தேவனுக்கு முதல் அங்கீகாரத்தை நான் கொடுக்கிறேன். எல்லா மகிமையை பார்க்கிலும் என் தேவனுக்கு முதல் மகிமையை நான் செலுத்துகிறேன். என் தேவனுக்கு முதலிடத்தை தருகிறேன். என் தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து நான் உயர்த்தி ஆராதிக்கிறேன். சொல்றேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் மாத்திரம் எனக்கு போதும். அதை விட இன்பமான இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. I worship you. கரங்களை உயர்த்துங்க. கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்க, நீங்க ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. நீர் ஒருவர் மாத்திரம் ஐயா. வாய்களை திறந்தவரை ஆராதிப்போம். நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. பாடுவோம். நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு மாத்திரம் போதும். நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. சத்தமாய் பாடுவோம். நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பம் பாடுவோம். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளத்தின் நிறைவிலிருந்து சொல்லுவோம். புது
திருமுகம் கண்டுதான் திருப்தியில் மூழ்குவே. பாடுவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, தேனிலும் இனிமையானவர், தேனிலும் இனிமையே, தேவிக்காத அமுதமே. பாடுவோமா? தேனிலும் இனிமையே, தேவிக்காத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உணர்ந்து சொல்லுவோம். நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும் இயேசுவே, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய சமூகத்தின் காலையில மகிழுகிறீங்க? ஹல்லேலூயா. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் ஒருவரே எனக்கு போதுமானவர். அதை கேட்க தேவன் ரொம்ப பிரியமுள்ளவராய் இருக்கிறார். உம்மை இல்லாமல் எனக்கு ஒரு நேசம் இல்லை அப்பா, உம்மை இல்லாமல் எனக்கு ஒரு பிரியம் இல்லை ஆண்டவரே. நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம், நீரே எனக்கு எல்லாம் ஆண்டவரே. உம்மையே நான் நேசிக்கிறேன், உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன், உம்மிலே நான் பிரியமுள்ளவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இன்றைய காலையில? வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்களேன். ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, என்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் நீர் ஒருவர் மாத்திரம் இருக்கிறீர் அப்பா, அதில் வேறு ஒருவருக்கும் இடம் இல்லை. ஓ நீர் எல்லாமே, நீர் எல்லாமே. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், we worship you Lord, we praise you Lord, we praise you Lord, we praise you Lord. வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். I worship you, I worship you, oh my Lord, I worship you Jesus. என் எல்லாம் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. எத்தனை பேர் உண்மையை சொல்ல முடியும்? பாடுவோம். என் எல்லாம் நீரே, ஓ எல்லாம் இயேசுவே, எல்லாம் நீர் இயேசுவே. என் எல்லாம் நீரே, ஓ எல்லாம்
உங்கள் வாழ்க்கையில தேவன் கொஞ்சம் இடத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படின்றத அந்த நிலையிலிருந்து எழும்பி என் வாழ்க்கையே தேவன் ஆக்கிரமித்திருக்கிறார் என்று சொல்லுகிற நிலைக்கு நாம் வர வேண்டும். நம்ம ஆண்டவர் பாருங்க, எப்பவுமே அவர் கடைசி இடத்துல இருக்கிறதே இல்லை. அவருடைய சிங்காசனம் எல்லா சிங்காசனத்தை பார்க்கிலும் உயர்ந்த சிங்காசனம். கர்த்தாதி கர்த்தா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன். He is the highest. சபையிலே அவர் தலையாக இருக்கிறார், குடும்பத்திலே அவர் தலையாக இருக்கிறார், நமக்கு நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், மகா பெரிய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். He is at the top. We better keep him at the top. Recognize him as the greatest of all. எல்லாவற்றிலும் நீர் உயர்ந்தவர், நீரே அல்ல. அவராலே எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அவருக்காகவே எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவரை அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. அவராலே அல்லாமல் ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அவரிலே நாம் வாழ்கிறோம், அவரிலே நாம் அசைவாடுகிறோம், அவரிலே நாம் இருக்கிறோம். ஆராதனை என்பது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு 10 பாடல்களை பாடுவதல்ல. We worship as an act of recognition of God's greatness above our lives. என் ஆராதனை என்னவென்றால், என் தேவன் என்னை பார்க்கிலும் உயர்த்தவர் என்பதை அங்கீகரிக்கிற வேளை, அங்கீகரிக்கிற வேளை. I recognize it, Lord. என்னுடைய சித்தத்தை பார்க்கிலும் உம்முடைய சித்தம் பெரியது, என்னுடைய சக்திகளை பார்க்கிலும் உம்முடைய சக்தி பெரியது, என்னுடைய சிந்தனைகளை பார்க்கிலும் உம்முடைய எண்ணங்கள் பெரியது. நீர் சிகரத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக ஏசாயா அவரை பார்த்தார். இந்த காலையில நாம் என்றைக்கு அந்த நிலையில பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அதுவே தேவனுக்கு உகந்த ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க தான் எல்லாம். ஆண்டவரே, என்னுடைய வல்லமையோ, என்னுடைய பலனோ, என்னுடைய சத்துவமோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய ஆண்டவரே தாளந்துகளோ ஒன்றுமே இல்லை, நீரே எல்லாம். எத்தனை பேர் சொல்வீங்க இந்த காலை, நீரே எல்லாம்? நீரே எல்லாம், நீரே எல்லாம். பாடுங்க, நீரே எல்லாம் இயேசுவே. உண்மையாய் சொல்லுவோம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோம், உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன் இயேசுவை. உண்மையாய் சொல்லுவோம், ஆராதிப்பேன்,
பின்தொடர்வே பின்தொடர்வே இயேசுவை. எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த காலையில்? பின்தொடர்வே உம்மை பின்தொடர்வே பின்தொடர்வே இயேசுவை. வெற்றி தோல்வியோ பாடுவோம். வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ நீங்க இல்லாம வேற ஒன்றுமே இல்லப்பா. என் வாழ்க்கையை உங்களுடைய பலிபடத்தில் வச்சுட்டேன் சுவாமி. You are everything. இந்த உலகம் ஒன்றுமில்லை. You are the greatest of all. இந்த கிறிஸ்துவை நான் அறியும் மேன்மைக்காக சகலவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். நான் குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். அவரே என் மேன்மை. அவரே எனக்கு போதும். உமக்காக தான் வாழ்கிறேன். உம்மை தான் நேசிக்கிறேன். ஆமென். உமக்காக தான் வாழ்கிறேன். உம்மை தான் நேசிக்கிறேன். பலி
பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. பாடுவோம். அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். பாடுவோமா? அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, என் இயேசு ராஜனே. பாடுவோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. எவ்வளவு இன்பம் ஆண்டவருடைய சமூகம் இன்றைய காலையில். அவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமா மாறிட்டார். நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த இடத்துல அவரை உட்கார வச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்க, நம்ம வாழ்க்கையில குறைவே இருக்காது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில காலி இடமே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில வருத்தம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில உண்மையா சொல்றேன், ஒரு வேற்றிடமே இருக்காது. ஏன் தெரியுமா? நம்முடைய தேவனுக்கு மாத்திரம் நாம் முதலிடத்தை கொடுப்போமானால் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில நம்ம தைரியமா சொல்லணும் ஆண்டவரை பார்த்து, லார்ட் யூ ஆர் மை எவ்ரிதிங். நீர் எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க இந்த காலையில்? ஹல்லேலூயா. எத்தனை வாலிபர்கள் சொல்ல போறீங்க இந்த காலையில், ஆண்டவரே நீர் தான் எல்லாம் ஐயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யூ ஆர் மை எவ்ரிதிங் லார்ட். இந்த காலையில நம்ம யாரும் நிரப்ப முடியாது, யாரும் நம்மளை திருப்திப்படுத்த முடியாது, யாரும் நம்மளை நிறைவாக்கவே முடியாது. ஒன்லி ஜீசஸ், ஒன்லி ஜீசஸ். இயேசு மாத்திரமே நம்ம வாழ்க்கையில லார்ட் யூ ஆர் மை எவ்ரிதிங், யூ ஆர் மை ஆல். என்றைக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ, when we say that, I tell you that gives the greatest fulfillment of life. வாழ்க்கையில நிறைவை கொடுக்கிறது நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவர் எல்லாம் நமக்கு எல்லாமா மாறணும்னா நாம தான் அவரை வரவேற்கணும். நாம அவர் எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவுதான் அவர் நம்மளை நிரப்புவார். நாம இருதயத்தை திறந்து ஆண்டவரே நீர் வாரும், எல்லாமே நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி இடம் கொடுத்துட்டா அவர் முழுவதும் ஆளுகை செய்வார். வாசலினுடைய பக்கத்துல கதவை தட்டுறாரு, திறக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாம் திறந்துட்டோம்னா நம்மோடு அவர் உட்காருவார்.
நம்மோடு போஜனம் பண்ணுவார். நாம் அவரோடு போஜனம் பண்ண முடியும். Hallelujah. One of my favorite songs I love to sing, both in private and public, is a song, He is my everything, He is my all. ரொம்ப நான் விரும்பி பாடுற ஒரு பாடல், தனிமையிலையும் ஆராதனைகளையும். எனது எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. I love that song so much. இந்த காலையில் அந்த பாடலை பாடும் பொழுது ஏதோ ஒரு பெருமையான ஒரு பாடலாக அல்ல, உள்ளத்தின் நிறைவில் இருந்து அறிக்கையா சொல்லுவோம், You are my everything, Lord. You are my everything. You are my all. Hallelujah. Oh Jesus, He is my everything. He is my all. He is my everything, both great and small. He gave His life for me, made everything new. He is my everything. He is my all. Sing with me one more time. He is my everything. He is my all. He is my everything, both great and small. He gave His life for me, made everything new. Yes, He did. He is my everything. He is my all. தமிழ்ல பாடுவோம். எனதெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனதெல்லாம் இயேசுவே, என்றென்றுமே. உணர்ந்து பாடுறீங்களா? பாடுவோம். எனதெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனதெல்லாம் இயேசுவே, என்றென்றுமே. கரங்களை உயர்த்தி, He is my everything. He is my everything. He is my all. He is my everything, both great and small. He gave His life for me, made everything new. He is my everything. He is my all. எனதெல்லாம் இயேசுவே, எனதெல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. தைரியமாய் அன்போடு சொல்லுவோம். புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனதெல்லாம் இயேசுவே, என்றென்றுமே. எத்தனை பேர் கால ஒரு மகிழ்ச்சி, என்னுடைய வாழ்க்கையை நான் வேற யார் கையிலையும் கொடுக்கல, இயேசுவிடத்துல கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு மகிழ்ச்சி. ஹalleluya. என் வாழ்க்கையை ஏதாவது ஒரு பிசாசு நிறைச்சிருந்தா நான் அப்படி நிக்க முடியுமா? சொல்ல யோசித்து பாருங்க. ஒரு அசுத்தாவி மாத்திரம் என் வாழ்க்கையை நிறைச்சிருந்தா, இன்னைக்கு நம்ம நல்ல வஸ்திரம் உடுத்தி இப்படி கர்த்தரை மகிமையோடு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்மளால் ஆராதிக்க முடியுமா? யோசித்து பாருங்க.
இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உள்ளத்தையும் இல்லத்தையும் என் வாழ்க்கையெல்லாம் இயேசு நிறைத்தார் ஐயா. இயேசு நிறைத்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கு முன்பாக எப்படி ஆராதிக்கிறாங்க தெரியுமா? அந்த விக்கிரகங்களுடைய ஆவிகள் அவளை அலக்களிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் அலக்களிக்கிற தேவன் அல்ல, பயமுறுத்துகிற தேவன் அல்ல. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இன்றைக்கு காலையில. With the same mind I'm able to worship you, Jesus. What a great God you are. நீர் என் வாழ்க்கையில வந்ததுதான் என் வாழ்க்கையை நிறைவாக்கினது. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவில் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, உறவில் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டை நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டை நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் பாடுவோம். எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம். Yes, Lord. எவ்வளவு இன்பமானவர் நீர் ஆண்டவரே. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளே அல்ல. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் அன்போடு சொல்லுவோமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு இன்பமானவர், என் தேவன் எவ்வளவு மதுரமானவர். என் வாழ்க்கையை ஆண்டவற்றை கொடுக்காம நான் யார்கிட்ட கொடுக்க முடியும்? Lord,
I willingly offer my life to you. I willingly offer my life to you, Lord. கட்டாயத்தின் பேர்ல இல்ல ஆண்டவரே, உம்மை கையில என் வாழ்க்கையை கொடுக்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. என் வாழ்வின் மேன்மை, என் வாழ்வினுடைய சொத்து, செல்வம், சுகம் எல்லாம் உம்முடைய கரத்துல படைத்து நான் ஆராதிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்றவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்கப்பா. Hallelujah. Oh Jesus. Oh. தேவனே என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் நீர் தந்ததா, உம்மிடம் திரும்பத் தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உம்தருகே தருகிறேன். எந்தன் வாழ்வின் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொன்னா, இந்த ஆராதனை கர்த்தருடைய கரத்திலே நான் என்னை அர்ப்பணித்து நான் ஆராதிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. எனக்கு வேற வாஞ்சை இல்லை ஆண்டவரே, வேற திருப்தியே இல்லை. உம்முடைய முகத்தை தேடுவதையும் உண்மையிலே நான் மகிழுவதை பார்க்கிற இந்த உலகத்துல வேற ஒன்றுமே எனக்கு திருப்தி கொடுக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் இந்த காலையில ரொம்ப மகிழ்ச்சி கர்த்தருடைய சமூகத்துல இருக்கு? உம்முகம் தேடிட நேசிக்கிறேன். பாடுவோமா?
உம் சமூகம் நாடிட வாஞ்சிக்கிறேன், உம்முகம் தேடிட நேசிக்கிறேன், உம் சமூகம் நாடிட வாஞ்சிக்கிறேன். ஓ நீர் மட்டும் தேவனே, என் வாழ்வின் தேவையே, என் வாழ்வின் மேன்மை நீர் மட்டுமே. ஓ நீர் மட்டும் தேவனே, என் வாழ்வின் தேவையே, என் வாழ்வின் மேன்மை நீர் மட்டுமே. நீர் மட்டும், நீர் மட்டுமே, நீர் மட்டும், நீர் மட்டுமே. கரங்களை உயர்த்தி நீர் மட்டும் தேவனே, நீர் மட்டும் தேவனே, என் வாழ்வின் தேவையே, என் வாழ்வின் மேன்மை நீர் மட்டுமே. ஓ நீர் மட்டும் தேவனே, என் வாழ்வின் தேவையே, என் வாழ்வின் மேன்மை நீர் மட்டுமே. நீர் மட்டும், நீர் மட்டுமே, எனக்கு நீர் மட்டும், நீர் மட்டுமே. நீர் மட்டும் அப்பா, நீர் மட்டும், நீர் மட்டும். Thank you, Jesus.